ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக கொஞ்சம் அப்படி வந்து மாட்டு பொங்கலுக்கு எப்போவுமே நம்ம இலை போடுவோம். அதுக்காக கொஞ்சம் சமையல்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வாட்டி வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ப்ரான்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபிஷ் குழம்பு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ப்ரான்ஸ் தேஜுக்காக 1 kg ப்ரான்ஸ் அப்படியே வாங்கி ஃபுல்லாக செஞ்சுட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணோம். அதனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட்டுருக்கோம். அந்த மசாலா நல்லா ஆட் பண்ணி அதை ரெடி பண்ணோம். இதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அத்தைக்கு எண்ணெய் போட்டுட்டோம். எண்ணெய் போடுறதுக்கு என்னென்ன போட்டேன்னு சொல்கிறேன். சிக்கன் குழம்பு, அது வந்து ஷாலோ சிக்கன் கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதம், சிக்கன் தொக்கு, வடை, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான்ஸு, சிக்கன் 65, மீன் குழம்பு எல்லாமே செஞ்சு வச்சுட்டோம். இது எல்லாமே அம்மாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். என்னென்ன எடுத்துகிட்டு வந்தான்ட்டு முட்டை ஆம்லேட்டு அது பாப்பா ஓப்பன் பண்ணி என்ன பாப்பா நாங்கள் இருக்கோம் சொல்லுவோம். பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன். அப்புறம் ப்ரான் ஃப்ரை, வடை, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை. இது வந்து பாறை தேங்காய் பாறை ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கு அடுத்தது சிக்கன் தொக்கு. ரொம்ப சிம்பிள், ஆனால் வந்து ரொம்ப டேஸ்டியான சிக்கன் தொக்கு செஞ்சோம். அப்புறம் சிக்கன் 65 2 பீஸ் தான் பொரிச்சேன். மீதியெல்லாம் இங்கே வந்து பொரிச்சிக்கலான்னு விட்டுட்டேன். இங்கே வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி பாப்பாக்கெல்லாம் கொடுத்தேன். அப்புறம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணேன். நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ப்ரான்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த குழம்பு போட்டு சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஒயிட் ரைஸ் வச்சு அந்த ப்ரான் வச்சு நம்ம என்ஜாய் பண்ணால் இந்த மாதிரி சாப்பிட்டா எப்படிங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்க. அதுதான் இந்த மாதிரி நல்லா செஞ்சு கொடுத்து அவங்க நல்லா சாப்பிட வைக்கணும். அவங்க 2 பிள்ளைங்களும் இப்படி தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்டாக நானே இப்படி தான் ஒயிட் ரைஸ் வச்சு சிக்கன் ப்ரான்ஸ்